வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான பன்னீர் வச்சுட்டு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. பன்னீர் பொளிச்சது. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பொளிச்சது செய்கிறதுக்காக 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2 பீஸாக வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா தடவி வச்சிடலாங்க. இது நல்லா ஊறணும். இந்த பன்னீர் நல்லா ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படியும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும். அதுக்காக நான் உப்பு வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அதனால் இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். உப்பும் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் நான் இதில் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் பிச்சு போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக வாழை இலையை வந்து நம்ம இந்த தீயில கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது வந்து ஃபோல்டு பண்ணதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வாழை இலையை வந்து ரொம்ப தீய விட்டுறாதீங்க. லேசாக வாட்டினாலே போதும். அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அது ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழை இலையில் இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த பன்னீர் வந்து எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மசாலா தடவிட்டு இந்த இலையை நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இலையை நெருப்பில் வாட்டி எடுத்ததுனால அது ஃபோல்டு பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு இலையும் வச்சு நீங்கள் இதை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கசியாமல் இருக்கும். பன்னீரை வாழை இலையில் இந்த மாதிரி பொதிஞ்சதுக்கப்புறமா வாழை நார் வச்சு நல்லா கட்டிடுங்க. அப்போ தான் அந்த வாழை இலை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதே மாதிரி 2 பன்னீர் பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தவா அல்லது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வாழை இலையில் பொதிஞ்ச பன்னீரெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சுற்றி விட்டுருங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் திருப்பி விட்டு 5 நிமிஷம் அதை வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் நான் மெதுவாக திருப்பி விட்டுக்கிறேன். இது மாதிரி 2 சைடும் நீங்கள் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பன்னீர் பொளிச்சது ரெடி ஆயிருங்க. டேஸ்டியான இந்த பன்னீர் பொளிச்சது நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம சிக்கன் அல்லது மீன் வச்சு தான் இது செய்வோம். நான் இன்றைக்கி வித்தியாசமாக கொஞ்சம் பன்னீர் வச்சு செஞ்சு காட்டியிருக்கிறேன். காரசாரமான மசாலாவில் அந்த சாஃப்டான பன்னீரை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.